மீனம் ராசிக்கு 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த மீன ராசிக்கு தனிமை ஒரு பக்கம், தனிமையின் நிழல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சில பேருக்கெல்லாம் பிரிந்தே இருக்கிற நிலைமை. என்னதான் குடும்ப வாழ்க்கையில விட்டு கொடுத்து போனாலும் சில சச்சரவுகள் சில பேருக்கு பொருளாதார பிரச்சனைகள், கடன், சில பேருக்கு வழக்குகள், சில பிரச்சனைகள், சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள் இப்படி இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் கிரக நிலைகளும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. அத்தனைக்கும் ஆசைப்படும் நேரம். சரியான விதத்துல நீங்க ஆசைப்படுறீங்கன்னா நிச்சயமா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்கணும். அதை பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸா மட்டும் எடுத்துங்க. கோச்சார பலன் என்பதே ஒரு பொது பலன், கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்றதுதான். இது ஒரு கைடன்ஸா தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஜாதகத்துல என்ன கொடுப்பனை இருக்கோ அந்த கொடுப்பனையின் பேஸ் பண்ணி தான் நடக்கிற கோச்சார பலனும் சரி, தசாபுக்தியுமே இயங்கும். அதுதான் ஜோதிடம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை பார்க்கறது நன்மையை கொடுக்கும். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள், உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. புத்தி ஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால புத்திசாலித்தனமா பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றியை அடைவீங்க. இந்த சனி வக்கரமானதுனால ராசியில இருந்து வக்கரமாயிட்டு இந்த சுக்கிரனோட பார்வையில் இருக்கு. 7ஆம் இடத்துல சுக்கிரன், நீச சுக்கிரன் தான். 8 நீசமாகிறது ஒரு வகையில நல்லதான். மீனம் ராசிக்கு பொறுத்தவரையிலும் சுக்கிரன் நீசமாகிறது நல்லது. அட்டமாதிபதியாக வரக்கூடிய கிரகம். கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடுமே ராஜயோகன்ற மாதிரி இந்த நேரத்துல சுக்கிரனும் சனியும் தொடர்பு கொள்றது. மேலும் 7ஆம் அதிபதி 5ஆம் பாவத்துல இருக்கு. 5, 7 இந்த வகையில தொடர்பு கொள்ளும் போது காதல் ஏற்படும். ஆல்ரெடி காதலர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கும். விலகி இருப்பவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புண்டு. திடீர்னு ஒருத்தரை சந்திச்சு அவங்க மேல ஒரு அன்போ, அவங்க மேல ஒரு ஈர்ப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. ஸோ மொத்தத்துல இந்த காலகட்டம் என்பது இந்த உறவு சிக்கல்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். சில பேருக்கு சில புதிய உறவுகள் கூட ஏற்படும். உங்க தனிமை மாறும், தனிமையின் நிழல் நீங்கும். கணவன் மனைவி உறவு நிலை பிரிஞ்சிருக்கிறீங்க, கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சு இருக்கு. ஆனா வழக்குகள்லாம் போகல. மாறுவாரா அல்லது அவர் மாறி நம்ம பக்கம் வருவாரா என்ற ஏக்கங்கள் இருக்கும். அந்த ஏக்கத்துக்கு கூட விடை கிடைக்கும், தோஷங்கள் இல்லைனாக. ஆனா தோஷம் இருக்குன்னா அது மாறாது. அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி மாறும்னா புதிய உறவால் மாறும். அவர்களுக்கு புதிய உறவு சந்திக்கிறதோ அல்லது மறுமணம் ஆகிறதோ இந்த மாதிரி தான் ஏற்படும். தோஷங்கள் இருந்து பிரிந்து இருப்பவர்களுக்கு அதற்கான முதற்கட்டமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதால ஜென்மசனியோட தாக்கம் என்பது வக்கரமானதுனால உங்களுக்கு பெருசா இல்லை. அது இல்லாம சுக்கிரனோ சுபகிரகம், அதே போல குருவோட பார்வையில் இருக்கிறதுனால சனிக்கு லாபஸ்தானாதிபதிக்கு குரு சுக்கிரன் பார்வை இருக்கு. அப்ப லாபங்கள் வரும், கடனை கட்டுவீங்க. நீங்க செய்யக்கூடிய எந்த தொழிலா இருந்தாலும் அதுல வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். அதே போல விரையாதிபதிக்கு சனி பார்வை இருக்கு. அப்போ வீடு வகையில செலவு வரும், வாகன வகையில செலவு வரும். புதிய வாகனம் வாங்கலாம், பழைய வாகனத்தை வித்துட்டு புதுசு வாங்குவீங்க. அல்லது வீடு கூட பாத்தீங்கன்னா பழைய சொத்தை ஒண்ணு வித்துட்டு பூர்வீக சொத்தை வித்துட்டு புதிய வீடு கட்டுறதோ அல்லது வீடு ஆல்ரெடி கட்டிட்டு இருக்கீங்கன்னா கூட அதன் வகையில உங்களுக்கு செலவுகளோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ அப்போ பாசிட்டிவான காலகட்டம் தான். நீங்க ஆசைப்படக்கூடிய அத்தனையுமே செயல்படுத்தினாக அது நடக்கும். அத்தனைக்கும் ஆசைப்படும் நேரம் தான். அதே சமயத்துல இந்த உறவு நிலையில் உங்களை தேடி வரும் சில உறவுகள்லாம். அந்த உறவுகள் எல்லாருமே நம்ம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்ப முடியாது இல்லையா? கொஞ்சம் அவங்கள பரிசோதிச்சுட்டு புதிய உறவுகளை ஏத்துக்கிறது நல்லது. குறிப்பா தனிமையில் இருப்பவர்கள் அல்லது வாழ்க்கை துணைவரை இழந்தவர்கள். ஒரு குடும்பத்துல இருக்கிறேன், கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்துட்டு இருக்கிறோம் அல்லது ஒரே வீட்டுல இருக்கிறோம், எனக்கு ஒரு புதிய உறவு வருது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கூட சில பேர் யோசிப்பீங்க. அப்படிப்பட்ட உறவு ஒரு நட்பா தொடருது அல்லது ஒரு வெல்விஷரா இருக்கிறாங்கன்னா அது சேம் ஜென்டரா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆப்போசிட் ஜென்டரா இருந்தாலையும் பிரச்சனை கிடையாது. ஒரு வெல்விஷரா நட்பா இருந்தா ஒரு எல்லை உண்டு. அந்த நட்பு அல்லது அந்த வெல்விஷர் அந்த உறவுக்கு அந்த ஆப்போசிட் ஜென்டரா இருந்தா அதை தாண்டினீங்கன்னா இருக்கிற குடும்ப வாழ்க்கையிலும் சில சிக்கல்களை வந்துடும். ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு முறைப்படி ஒரு நேர்மையான சிந்தனையில நாம ஆசைப்படுறோம்னா அதெல்லாம் நடக்கும். இந்த பிரபஞ்சம் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சனி வக்கரமானதுனால வேகமாக செயல்படுவீங்க, சுறுசுறுப்பா இயங்குவீங்க, ஒரு பதட்டம் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் அந்த பதட்டத்தை காமிக்கிறத அவாய்ட் பண்ணணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பதட்டத்தோட ஒரு படபடப்போட சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட செய்யும் போது சில தவறுகள் ஏற்படும். அதனால
மேலதிகாரிகளுடன் சில மன வருத்தங்களும் மாதத்தோட முதல் பகுதியில வந்து போகும். ஸோ அப்போ கொஞ்சம் கவனமாக பொறுமையாக செயல்படுறது நல்லது. அதே போல இந்த நேரத்துல ஊக வாணிகங்கள்ல ஈடுபடுறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கல்வியில நல்ல கான்சென்ட்ரேஷன் ஏற்படும். ஆல்ரெடி படித்தவர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க மேலும் படிக்கிறதுக்கோ கத்துக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. மேலும் ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஸ்கில்ல யூஸ் பண்ணுவீங்க. அதே சமயத்துல இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்கு முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சொத்து சம்பந்தமா சில பிரச்சனைகள் இருக்கு, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குன்னா யாரோ ஒருத்தர் இந்த நேரத்துல விட்டு கொடுத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு சமரசமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்தே இருக்கு. அதே போல கோபம், 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தாவே முன் கோபம் இருக்கும். எதிர்பாலினர் மேல் ஒரு நாட்டம் வரும், எதிர்பாலினருடைய நட்பு ஏற்படும். குறிப்பா திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் வரும், மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் வரும். சில பேர் வாழ்க்கையில தனிமையாவே இருப்பீங்க. அந்த தனிமையா இருக்கக்கூடிய நிலைமையை போக்குறதுக்காகவே ஒரு எதிர்பாலினர் உறவோ அல்லது ஒரு நல்ல நட்போ சேம் ஜென்ரல் கூட வரும். அது ஒரு வெல்விஷரா கூட அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய நலன் விரும்பியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரை கடனுடைய அழுத்தம் இல்லை. பொருளாதார வகையில் ஆஸ் யூஷுவல் இன்கம் வரும். பிசினஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கூட வரும். 10 கூடியவன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு பிசினஸ்ல நிறைய ஆர்டர்கள் அதன் மூலம் ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கடனை திருப்பி செலுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். சனி வக்கரமானதுனால நம்ம ஏற்கனவே வக்கர பலன்கள்ல சொல்லியிருக்கிறேன். இந்த சனி வக்கரம் கோச்சாரத்துல இருக்கும்போது உங்க ஜாதகத்திலையும் சனி வக்கரமா இருக்குதுனாக்க இந்த பீரியட்ல தொழில் ரீதியான நன்மைகளை பெறுவீங்க. அதாவது இத்தனை காலமா வக்கரம் பெற்று இருந்தவங்களுக்கு, குறிப்பா உங்க ஜாதகத்துல வக்கரமா இருக்குன்னா அடிக்கடி இடமாற்றம், ஒரு டென்ஷன், வேலைக்காகவே போராடிட்டு இருப்பீங்க. வேலை தான் முக்கியம்னு போராடிட்டு இருப்பீங்க, வாழ்க்கை கூட 2வதுன்ட்டு. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்காது, ஊதிய உயர்வு கிடைச்சிருக்காது. பட் இந்த 4 மாசத்துல உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை, புதிய வேலை கூட கிடைச்சு போகலாம். அந்த இடத்துல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைச்சு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அல்லது இத்தனால வேலை தேடிட்டு இருக்கிறேன், வேலை எனக்கு இல்லை, என் ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குன்றவங்க இந்த நேரத்துல வேலை கிடைக்கும். உங்களுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சப்போஸ் அரசு பணிக்காக முயற்சி பண்றீங்க, அரசு தேர்வு எழுதுறீங்க, அது கிடைக்குமான்னா நம்ம ஜாதகத்துல என்ன கொடுப்பனை இருக்கு, அரசு பணிக்கு போகணுன்ற கொடுப்பனை இருக்குன்னா நீங்க எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி ஏற்படும். மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் 6ஆம் இடத்திலேயே ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பெறாரு. கூடவே கேது இருக்கு, 12ல ராகு இருக்கு. அப்போ எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி ஏற்படும், சுப விரயங்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த 12ஆம் பாவகத்துல கூடிய ராகு ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து அவிட்டம் நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. அவிட்டம் 4ஆம் பாதத்துக்கு வருது. சதயத்திலிருந்து அவிட்டத்துக்கு வந்துடுறதுனால உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தும். அதாவது இந்த 2 குடியினுடைய நட்சத்திர சாரத்துல ராகு இருக்கு. அந்த செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னா 4ஆம் இடத்துல இருக்கு. அப்போ வீடு வாகனம் சம்பந்தமாக செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும். சில பேர் அசட் வாங்குறதுக்குமே வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த வகையில அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும், ஆதாயங்களும் இருக்கும். விரயங்கள் இருந்தாலும் அது சுப விரயங்கள் ஆகும். மேலும் இந்த 6ஆம் இடத்துல சூரியன் பின்னாடி வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்கும். சில பேருக்கு வழக்குகளில் வெற்றி கூட ஏற்படும். டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க அல்லது டிவோர்ஸ் கேஸ் போலான்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த நேரத்தில் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி கேஸ்ல இருக்கிறவங்களுக்கு வழக்கு முடியறதுக்கோ அல்லது வழக்கு உங்க பக்கம் திரும்புறதுக்கோ வாய்ப்பு உண்டு. அல்லது சில பேருக்கு கணவன் மனைவி உறவு நிலை அல்லது சொத்து சம்பந்தமாக ஒரு பஞ்சாயத்தோ ஒரு வழக்கோ இந்த காலகட்டத்தில் என்ட்ரி ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. அதே போல 5ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருந்து, புத்தி ஸ்தானத்துல குரு இருந்து குலதெய்வ அருளை உங்களுக்கு கொடுக்கிறாரு. நிறைய பிரச்சனை, போராட்டங்கள், கடந்த 5-6 வருடமா மன நிம்மதி இல்லை. இந்த காலகட்டம் ஒரு பாசிட்டிவான காலகட்டம். இந்த நேரத்துல நீங்க ஆசைப்படுற விஷயம் நடக்கும். நீங்க வாழ்க்கை துணையோடய சேரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க ஜாதகத்துல தோஷம் இல்லாத பட்சத்துல அது நடக்கும். 2 பேருக்குமே தோஷம் இல்லை அப்படின்னாக்க இந்த நேரத்துல ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு அவர்களிடந்தே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா தோஷம் இருக்கு அப்படின்னா ஏற்கனவே வழக்கில் இருப்பீங்க அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பீங்க, ஏதோ ஒரு வகையில பஞ்சாயத்து ஏற்பட்டிருக்கும், அது ஒரு பிரச்சனையோடய இருந்துகிட்டு இருக்கும். அது நீண்ட காலமா கூட பிரிஞ்சிருக்கும். பொருத்தம் இல்லை, தோஷமும் இல்லைன்னா அந்த பிரிவு நிரந்தரமாகுமோ தவிர சேரத்துக்கான வாய்ப்பு என்பது குறைவுதான். அப்படி சேர்ந்தாலும் எவ்வளவுதான் முட்டு கொடுத்தாலையும் திருப்பி விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திடும். மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பீங்க புத்திரபாக்கியத்துக்காக, புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புமே சில பேருக்கு ஏற்படும். அதே போல சில பேருக்கு இப்பதான் மருத்துவ ட்ரீட்மெண்ட் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்துல பிள்ளைகள் வகையில உங்களுக்கு செலவுகள், பிள்ளைகள் வகையில மகிழ்ச்சியும் ஏற்படும்.
குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. சில பேருக்கு ஒரு நீண்ட தூர பயணங்கள் கூட ஏற்படும். கடன் ஆல்ரெடி நிறையவே இருக்கு, கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. என் மனைவி ஒரே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. 10 குடியும் உச்சம் பெற்று இருக்கனால சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதலான வருமானம் வரும், கடனை கட்டுவீங்க. அதே போல புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் பணி, நிதி நிர்வாகத்தில் இருப்பவர்கள், வக்கீல், இந்த மாதிரி துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. கன்சல்டேஷன், புரோகிதம், இந்த தொழில்கள் இருப்பவர்களுக்கு வருமானம் வரும். விவசாயம் சார்ந்த தொழில், உணவு சார்ந்த தொழில்கள் இருப்பவர்களுக்கு வருமானம் as usual வரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். அல்லது பெரிய நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கோ ஒரு நல்ல இடமாற்றமோ அல்லது புதிய வாய்ப்போ கிடைக்கும். இந்த மாசத்துல நீங்க அட்டன் பண்ற இன்டர்வியூல சக்சஸ் ஆவீங்க. இந்த சூரியன் 6ஆம் இடத்துல மாதத்தோட பிற்பகுதியில் ஆட்சி பெறதுனால கண்டிப்பா இன்டர்வியூல சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. போல்டா செயல்படுவீங்க. வாய்ப்புகள் என்பது நம்ம எந்த அளவுக்கு கான்பிடென்டா அட்டன் பண்றோமோ அந்த அளவுக்கு தான். அந்த கான்பிடென்ட் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளை செய்யணும். அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை இல்லாதவர்களுக்கு சொல்றேன், மாதத்துல படிக்கிற பிள்ளைங்க நல்ல கான்சென்ட்ரேஷனோட படிப்பீங்க. நீங்க விரும்பிய கோர்ஸுக்காக என்ட்ரன்ஸ் எழுதுறீங்கன்னா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு, அந்த விரும்பிய கோர்ஸே கிடைக்கிறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு உண்டு. சுப விரயங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு அந்த விரும்பிய கோர்ஸ் என்பது கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான மன அழுத்தம் இல்லை, சில முயற்சிகள் சக்சஸ் ஆகும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்குமே வேலையில ஒரு முன்னேற்றமோ சேலரி ஹைக் ஆகுறதோ அல்லது இடமாற்றத்துடன் ஏற்பட்ட நன்மையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொத்துக்கள் வகையில ஆதாயங்கள் அல்லது சொந்த வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்குறது போன்றவை ஏற்படும். பிள்ளைகள் வகையில செலவுகள் போன்றவை ஏற்படும். தற்காலிகமாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும், படபடப்புடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கணும். பொறுமையா செயல்படும் போது மேலதிகாரிகளால் பாராட்டுகள் கிடைக்கும், மதிப்பு மரியாதை இருக்கும். அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வருமானத்துல அஸ்யூஷுவலா இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதலாக கூட வருமானம் வரும். கடனை வெற்றிகரமாக கட்டி சமாளிப்பீங்க. உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்குமே கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க அல்லது கடனை கட்டுறதுக்கான வழி பிறக்கும். அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணைவருடன் ஒரே வீட்டில் இருப்பவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஒரு அந்நியமே இருக்கும், ஒரு நேசிப்பு இருக்கும். அதனால ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. ஒரு ஊர்ல நீங்க இருக்கிறீங்க, வாழ்க்கை துணைவர் ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, போயிட்டு வருங்க அப்படின்னா கூட இந்த நேரத்துல குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வருமானம் வரும், கடனை கட்டி சமாளிப்பீங்க. கணவன் மனைவி உறவு நிலையில ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை துணைவரோடு சேர்ந்தே சொத்துக்கள் வாங்குறது அல்லது வாழ்க்கை துணைவர் வகையில சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பூர்வீக வகையில சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு வாகனம் அல்லது வீடு வகையில செலவுகள் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும். அல்லது பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஏற்படும். தொழில் முன்னேற்றம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறது, கடனுடைய அழுத்தங்கள் இல்லாமல் இருக்கிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சோ நீங்க ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நியாயமான ஆசையாக இருந்தாக அது பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்க செய்யலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. சூரிய நமஸ்காரம் காலையில பண்ணிட்டு வாங்க, அதுவுமே உங்களுக்கு நன்மை கொடுக்கும். லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு சனிக்கிழமையில் சென்று வழிபாடு செய்யறது உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையே ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.